ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் முடிஞ்சது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனர் நமக்கு காலையிலே ஒரு வேலை வச்சிட்டாரு. அதாவது பாலைவனத்துக்கு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து வர சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக. இப்போ அவரை நம்ம போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு ரிட்டன் நம்ம தான் கொண்டு போய் விட போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் ஒர்க்கு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் ஆகிடும். ஒரு மணி 2 மணி போல் ஆகிடும். சரி வாங்க போயிட்டு பார்ப்போம் என்னான்றதை. புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. சரி நம்ம கிளம்புவோம் வாங்க. நம்ம கிளம்பிட்டோங்க. நேராக எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். சரி வாங்க. பெட்ரோல் காலியாக தான் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் கல்யாணத்துக்கு. உள்ளே போயிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு. பாருங்க, நம்ம ஓனர் ஃபுல்லாக வேலி போட்டு வச்சிருக்காரு. எதுக்குன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம்லாம் வரும். சரி ஒட்டகம்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரியுதுங்களா, கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வேலி போட்டு வச்சிருக்கிறாரு. சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அவரை கூப்பிட்டு கிளம்பலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுது. மணல்லாம் பாருங்கள், ஜேசிபியில் தான் இது பண்ணது. ஃபஸ்ட்டு இப்படி இல்லை, ரொம்ப மணல் மேடும் பள்ளமாக இருந்தது. ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காரு நம்ம ஓனரு. அவர் கிளம்பிட்டுருக்காரு. அவர் வந்தாருன்னா சரி நம்ம கிளம்புவோம் வாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க. வெயில் பயங்கரமாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தாங்க வெயிட் பண்ணுறோம். அவர் பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். முடிஞ்சுங்க, நம்ம கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ரெடி பண்ணிட்டுருக்காரு நம்மளே. ஸ்பீடு கேமரா ஒழுங்காக வேலை செய்யலை போல், அதான் நம்மால் ரெடி பண்ணிட்டுருக்காரு. நம்ம அவரை கொண்டு வந்து விட்டாச்சுங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாவம் பயங்கரமாக தூங்குறாரு உள்ள. அவ்வளோதாங்க, நம்ம நேராக கிளம்ப வேண்டியது தான். வெயில் வேறு அதிகமாக இருக்குது. சரி கிளம்பலாம் வாங்க. நம்ம ஒரு பாலைவனத்தில் விட்டாச்சுங்க. விட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். சும்மா ஒரு விசிட்டை போட்டு போகலாம். நம்ம வேறு வெக்கேஷன் போகிறதுக்கு பர்ச்சேசிங் வேறு பண்ணோம். பாதி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதான் சரி ஒரு விசிட்டை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டோம். லூலு கிராண்ட் ஹைப்பர் 2 இடத்துலையுமே பர்ச்சேசிங் பண்ணலாம். ஆனால் லூலில் கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருக்க மாதிரி தெரியுது, கிராண்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இதோ பாருங்கள், ஆக்ஸ் பிராண்ட் கோடாலி தைலம் எல்லாமே இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. நம்ம பாலைவனத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை வரல. இப்போ தான் மேடம் ஒரு லொக்கேஷனை அனுப்பி விட்டு போயிட்டாங்க. ஏதோ புக் இருக்குது அதை வாங்கிட்டு வா, பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலேஜ் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்ம போயிட்டு அந்த புக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த லொக்கேஷனில் போய்ட்டு வாங்கிட்டு வரணும். சரி வாங்க நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரலாம். அவங்க அனுப்பின லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டாங்க. ஓகே.
வாங்கிட்டோங்க. அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. பேக் சைடில் இருக்க அந்த 4 வண்டியும் சும்மா தண்ணி அடிச்சு விட்டு லைட்டாக துடைச்சி விடலாம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி, நமக்கும் ஈவினிங் டைமில் வேலை இல்லை, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, தண்ணி அடித்து விட்டாச்சு, அப்படியே லைட்டாக துடைச்சி விட்டா போதும். சரி வாங்க பார்ப்போம். அவ்வளோதாங்க, 4 வண்டியும் பக்காவாக துடைச்சி விட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம ரூம் போக வேண்டியதுதான். டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் அந்த வண்டி துடைச்சி விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை வரல. காலிலேருந்தே நமக்கு சொல்லப்போனால் எதுவும் பெருசாக வேலை இல்லை. பாலைவனத்துக்கு போயிட்டு வந்தோம் 2 டைம், அவ்வளோதான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இப்போதைக்கு நம்ம மெடிக்கல் ஷாப் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மருந்து வாங்கியாச்சு. சரி கிளம்புவோம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுதுங்க. நமக்கு வேலைலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேலை வராது. நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெக்கேஷன் போகிறதுக்குள்ளார அந்த 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. குவைத்தில் ஹவுஸ் டிரைவருடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ருட்டீன் விளாகாக பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.